வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிக்க இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் மிஸ் பண்ணிவிடாங்க. இலவசமாட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு ஈஸியாகவே புதுப்பிக்கலாம். அது எப்படி நம்ம புதுப்பிப்பதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது புதுப்பிக்க பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசம் தான். ஸோ உடனடியாட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் வைக்கணும். ஸோ இந்த டெஸ்க்டாப் மோடை நீங்கள் ஆன் பண்ணி வைங்க. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஈஸியாகவே நீங்கள் அப்லோடு பண்ண முடியும். ஸோ இதில் நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அது எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா UIDAI ஸ்பேஸ் விட்டு GOV ஸ்பேஸ் விட்டு IN அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா UIDAIன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய பேஜ். அந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் பாருங்க, ஆதார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அண்ட் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே இதில் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க, டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்கு, தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஸ்டில் 14/9/2024. ஸோ இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாளையில் நீங்கள் இலவசமாட்டே இதை அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஈஸியாகவே புதுப்பிக்கலாம். இதில் இன்னும் மெயினாக நான் சொல்ல போகிறது, எல்லாரும் புதுப்பிக்க தேவையில்லை. உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து உங்களுக்கு 10 வருடம் ஆகிருந்தால் கண்டிப்பாட்டு புதுப்பிக்கணும். 10 வருடம் ஆகலைன்னா நீங்கள் புதுப்பிக்க தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா 2014 வருடத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஆதார் கார்டுக்கு எடுத்தாங்களோ அவங்க மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் கிளிக் டு சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாயை இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் OTPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ எனக்கு OTP வந்துருக்கு பாருங்கள், 24 42 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடித்தாச்சு. கரெக்டாக நான் OTP அடித்தாச்சு. அடிச்சுட்டு கீழே லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் டைம் ஓடிட்டுருக்கேன். ஒரு 60 செகண்ட் தான் டைம் உண்டு. அதுக்குள்ளே உங்களுடைய OTPயை நீங்கள் டைப் பண்ணி லாகின் பண்ணிடணும். ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆகிட்டு லாகின் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க, அவங்களுடைய ஃபோட்டோ இதில் ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ ஷோ ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ ஷோ ஆனப்போ மட்டும்தான் அது கரெக்டாக லாகின் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு. அதே ஆப்ஷனை திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இது எப்படி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2 டாக்குமெண்ட்டு அப்லோடு பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை, இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணணும். ஸோ அதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதில் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது முற்றிலும் இலவசம். 14/9/2024 வரைக்கும் நீங்கள் இதை அப்டேட் பண்ணால் இலவசம். அதுக்கு மேலே இனி எவ்வளோ சார்ஜ் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு இனி தெரியலை. அதற்கான தகவல் வரும்போது தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. எல்லா இதன் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட், இப்படி 2 டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு இதில் திரும்ப நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செக் பண்ணிடுங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ வெரிஃபைட் that the above details are correct. மேலே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. நான் டிக் கொடுத்தாச்சு. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்கிறேன், நீங்கள் 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டுடைய சைஸு பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, PNG அண்டு PDF இந்த 3 ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் அப்லோடு பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளியராகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். ஒரு டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் MB அதிகமாக இருந்தால் 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். 2 MBயோட அதிகமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் இமேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய இமேஜை கம்ப்ரஸ் பண்ணி MBயை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் டைப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணால் என்னெல்லாம் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோடு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டிசபிலிட்டி ஐடென்டி கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் அதுவும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபுக்கு டாக்குமெண்ட்டாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் த சர்ஜியன் ரெசிடென்ட் சேஞ்சு ஜெண்டர் இதே போல் இதுக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் அப்லோடு பண்ணலாம். அடுத்த கிசான் ஃபோட்டோ பாஸ்புக் கிசான் பாஸ்புக் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஐடி வச்சு எந்த ஒரு கவர்மெண்ட் ஐடி இருந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை வச்சா நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோட இருக்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் அதையும் அப்லோட் பண்ணலாம். பேன் கார்டு அப்லோடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் அதை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். இப்படி நிறைய டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு எல்லாம் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கையில் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ST SC OBC இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் உள்ள TC இருந்தாலும் அப்லோடு பண்ணலாம். இப்படி நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களை கையில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாமே நான் என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேங்க் பாஸ்புக்கு தான் கொடுக்க போகிறேன். என்ன இருக்குது பாஸ்புக் வித் ஃபோட்டோ இஸ் பப்ளிக் செக்டர் பேங்கு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாருங்க. இதில் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரிக்குள்ளால் போகும். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் இன்னொரு ஆப்ஷன் கேட்குது கண்டினியூ டு அப்லோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரிக்குள்ளால் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோடு பண்ணியாச்சு. அப்லோடு பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்லோடு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ என்ன பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்டு நமக்கு ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலிடி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கோ ஸோ அதை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். இதில் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். நிறைய டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கையில் என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதில் என்ன கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் திரும்ப ஓகேன்னு கேட்க. ஸோ அதனால் ஓகே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ டு அப்லோடுன்னு சொல்லிட்டு கேட்க அதை கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. கொடுத்தா உங்களுக்கு
ஃபைல் மேனேஜருக்குள்ள தான் போகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணிட்டேன். பாருங்கள், எனக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு. திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. மேலே கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஓகே ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நம்பர் எல்லாமே வந்துடும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தா ப்ளீஸ் கிளிக் ஓகே கன்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. மேலே கொடுத்துருக்கு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் இன் த டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் இன் ஆதார்னு கொடுத்துருக்கு. எல்லாமே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற போலே நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லேயே உங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்துருங்க, மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த சர்வீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொல்லிட்டு. டியர் ரெசிடென்ட், திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த டேட்டுக்குள்ளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஓகே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு நமக்கு சப்மிட் ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. நமக்கு மெசேஜும் வந்திருக்கு. அந்த யூஆர் நம்பர், இந்த நம்பரை வச்சுட்டு நம்முடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு நமக்கு அப்டேட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆன டேட் எல்லாம் கொடுத்துருக்கு. பேமெண்ட் கிடையாது. ஸோ அந்த டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0 தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் உண்டு. இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஆர் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ டவுன்லோடு கொடுத்து நான் டவுன்லோடு பண்ணுறேன். இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஈஸியாகவே புதுப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.